குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். தமிழகத்தில் மும்மொழிக் கொள்கை எதிர்க்கப்படும் வேளையில் வரலாற்றில் இருமொழிக் கொள்கை எப்படி அதிகாரப்பூர்வமாக அமலுக்கு வந்தது என்பதை தந்தையின் பாட்காஸ்ட் பகுதியில் பார்க்கலாம். இந்த இருமொழிக் கொள்கை மும்மொழிக் கொள்கை விவகாரம் அப்படிங்கிறது இப்போ தமிழக அரசியலில் கடந்த ஒரு வாரமாக பெரும் புயலை கிளப்பி கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கின்றோம். இந்த சமக்கிரக சிக்ஷா அபியான் அப்படின்னு சொல்லக்கூடிய கல்வி திட்டத்திற்கு மத்திய அரசு ஏன் நிதி ஒதுக்கலை அப்படிங்கிற கேள்வி முன்வைக்கப்படும் போது மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் தேசிய கல்விக் கொள்கையை எல்லா மாநிலங்களும் ஏற்றுக்கொள்கின்றன, ஏன் தமிழகத்திற்கு மட்டும் என்ன பிரச்சனை, ஏன் நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது, அதை நீங்கள் மறுக்கிறதுனால தான் நிதி கொடுக்க முடியாத சூழ்நிலை ஏற்படுகிறது அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களை சொல்ல அந்த கருத்துக்கள் பெரிய அரசியல் பூகம்பத்தை தமிழகத்தில் ஏற்படுத்தியிருக்கின்றதை பார்க்குறோம். நீங்கள் அரசியல் காரணங்களுக்காக தான் எதிர்க்கிறீங்க, பொலிட்டிக்கல் ரீசன்ஸ்க்காக எதிர்க்கிறீங்க அப்படின்னு அவர் குற்றச்சாட்டு வைக்கின்றார். தமிழக அரசோ நீங்கள் கூட்டாட்சி தத்துவத்தை மனதில் வைத்து இந்த 2000 சொச்சம் கோடியை எங்களுக்கு உடனடியாக கொடுக்க வேண்டும் அப்படின்னு தொடர்ந்து கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டுடைய பாரம்பரியம் இருமொழி கொள்கை தான். நாங்கள் இதை தான் கடந்த 60 ஆண்டுகளாக கடைபிடித்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுடைய வாதமாக இருக்கிறது. அரசியலமைப்பு சட்டத்துடைய எந்த பிரிவு மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கணும்னு சொல்லுது, நீங்கள் எங்களுக்கு விளக்கம் கொடுங்க அப்படின்னு தமிழக முதலமைச்சர் மத்திய கல்வி அமைச்சருக்கு கேள்வி எழுப்புறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். முதல்ல இந்த பிரச்சனையெல்லாம் எங்கே ஆரம்பிச்சது அப்படிங்கிறத அதனுடைய ரிஷி மூலம் நதி மூலம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அதோடைய ஆரம்பத்தை நம்ம புரிந்து கொள்ள முயற்சி செய்தால் நமக்கு இந்த மொழி போரினுடைய வரலாறு என்ன, ஏன் தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை இருக்குது அப்படிங்கிறது சரியாக புரிய வரும். இன்னைக்கு திமுக, அதிமுக, ஏன் புதிதாக தொடங்கி இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் உட்பட அத்தனை கட்சிகளும் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் பாஜக நீங்களாக இந்த மும்மொழி கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஆனால் இந்த மும்மொழி கொள்கைக்கான எதிர்ப்பு எப்போ தமிழ்நாட்டில் தொடங்குச்சு அப்படின்னு பார்த்தோம்னால் சுதந்திரம் கிடைப்பதற்கு முன்னாடியே தொடங்கி இருக்கிறது. 1938 சென்னை மாகாணத்தின் முதலமைச்சராக ராஜாஜி அவர்கள் இருக்கும்போது தமிழ்நாடு முழுவதும் ஹிந்துஸ்தானி மொழியை கற்பது கட்டாயம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆணை வருகிறது. அப்போதிலிருந்தே அந்த எதிர்ப்பு தொடங்குகிறது. நீதி கட்சி, அன்றைக்கு இருந்த நீதி கட்சி அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறது. இதுக்கான பெரிய போராட்டம் வெடித்து அந்த போராட்டத்தில் கைது செய்யப்பட்ட தியாகிகள் தாளமுத்து மற்றும் நடராஜன் இருவர் உயிரிழக்கிறார்கள். இன்றைக்கும் கூட அவர்களை மொழிப்போர் தியாகிகள் அப்படின்னு சொல்லி நம்ம போற்றுகிறோம். 1939 அவர்கள் இருவரும் இறக்கிறார்கள். தாளமுத்து நடராசன் மாளிகை அப்படின்னு சொல்லி சென்னை எக்மோரில் இருக்குது. நம்முடைய CMDA ஆஃபீஸ்லாம் அங்கே தான் இருக்குது. அரசு அலுவலகங்கள் இயங்கக்கூடிய இடமாக அந்த பில்டிங்க்கு அவர்களுடைய பெயரும் வைக்கப்பட்டிருக்கிறது. ஸோ 30களிலேயே தொடங்கியிருக்கக்கூடிய பிரச்சனை இது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதற்கு பிறகு இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு 1948 ஓமந்தூராருடைய ஆட்சி இங்கே நடக்கும்போதும் கூட ஹிந்தி கட்டாயமாக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயம் ஆரம்பிக்கப்படுகிறது. ஆனால் ரொம்ப கடுமையான எதிர்ப்புகள் இங்கே எழுந்ததுனால அவரும் அதை வாபஸ் பெறுகிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஏற்கப்பட்ட பிறகு 50-51 மேலே இந்திய ஆட்சி மொழி சட்டம் அதிகாரப்பூர்வமாக வருகிறது. அதில் ஹிந்தி தான் இந்தியாவுடைய பிரதான ஆட்சி மொழி. இந்தி பேசாத மாநிலங்களுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது 15 ஆண்டுகள் அவகாசம். அந்த 15 ஆண்டுகளுக்குள்ள அவங்க ஹிந்தி மொழியெல்லாம் கற்றுக்கிட்டு தயாராகணும். அது வரைக்கும் அந்த 15 வருஷத்துக்கு நாங்கள் ஆங்கிலத்தை ஒரு இணைப்பு மொழியாகவும் கூடுதல் அலுவல் மொழியாகவும் வச்சுக்குவோம். ஆனால் அந்த 15 வருஷம் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஹிந்தி தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சட்டம் வருகிறது. அப்போதே கடுமையான எதிர்ப்பு எழுகிறது ஹிந்தி பேசாத மாநிலங்கள் இருந்து தமிழ்நாடு உட்பட. அப்போது அன்றைய பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் என்ன சொல்கிறாரு, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் வாக்குறுதி கொடுக்குறேன், இந்தி பேசாத மாநிலங்கள் விரும்பும் வரைக்கும் ஆங்கிலம் அப்படிங்கிறது ஒரு கூடுதல் மொழியாக தொடர்ந்து கொண்டே இருக்கும், நமக்கு இணைப்பு மொழியாக இருந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு அன்றைய பிரதமர் நேரு அவர்கள் வாக்குறுதி அளிக்கின்றார். அதுக்கு பிறகு அப்படியே 15 வருஷம் போகுது. 1965 நெருங்கிக்கிட்டே இருக்குது. அதுக்கு முன்னாடி 63 மீண்டும் நாடாளுமன்றத்தில் கூடி பேசுகிறாங்க. 65க்கு அப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னும் போது ஹிந்தி பேசாத மாநிலங்களில் எதிர்ப்பு இருக்கும் வரைக்கும் ஆங்கிலமும் ஆட்சி மொழியாக தொடரலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாக்கியத்தை அந்த ஆட்சி மொழி சட்டத்தில் சேர்க்கிறாங்க. அப்போது மாநிலங்களவையில் திமுகவின் சார்பில் ராஜ்யசபா உறுப்பினராக CN அண்ணாதுரை அவர்கள் இருக்கின்றார். அவர் அப்போ என்ன சொல்கிறாருன்னா, தொடரலாம்னு சொல்லக்கூடாது, தொடரும்னு சொல்லணும். அது நாங்கள் சொல்கிற வரைக்கும் இந்தி பேசாத மாநிலங்கள் ஏற்கும் வரை ஆங்கிலமும் தொடரும் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள் இருக்கணும்னு அவர் எதிர்ப்பு தெரிவிக்கிறார். ஆனால் அவருடைய எதிர்ப்பு அங்கே ஏற்கப்படவில்லை. தொடரலாம் அப்படிங்கிற வாக்கியத்தினுடைய அந்த சட்டம் அமலாகிறது. 1964 தமிழ்நாட்டில் பக்தவத்சலம் அவர்கள் முதலமைச்சராக இருக்கின்றார்.
ஹிந்தியை கட்டாயம் படிக்கணும் அப்படின்னு அவருடைய ஆட்சியிலும் ஆணை வருகிறது. அண்ணாதுரை அவர்கள் தலைமையில் கடுமையான போராட்டம் வெடிக்கிறது. இதை தான் நம்ம 1964-65 மொழி போர் அப்படின்னு சொல்லக்கூடியது முக்கியமான கட்டம். இதுதான் பெரிய போராட்டம், மாணவர்களை திரட்டி தமிழ்நாடு முழுவதும் பல இடங்களில் நடக்கிறது. அந்த போராட்டத்தினுடைய தீவிரத்தன்மை எந்த அளவிற்கு இருக்குன்னா, அதை கட்டுப்படுத்துவதற்கு அரசாங்கம் இராணுவத்தை வரவழைக்க வேண்டியிருந்தது. அந்த அளவிற்கான கடுமையான போராட்டங்கள் நடைபெறுகிறது. பலர் தீக்குளித்தார்கள், தியாகிகளானார்கள், பலர் கைது செய்யப்பட்டார்கள், சில இடங்களில் வன்முறை வெடித்தது. இந்த மாதிரி பல சிக்கல்களோடு இந்த 1965 மொழிப்போர் அப்படிங்கிறது நடக்கிறது. ஒரு கட்டத்தில் நிலைமை ரொம்ப மோசமாகி போராட்டத்தை கட்டுப்படுத்தவே முடியாத நிலைமை ஏற்படும் போது அன்றைய பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் இந்த 15 வருஷம் 20 வருஷங்கிறதெல்லாம் வேண்டாம், ஹிந்தி பேசாத மாநிலங்கள் எவ்வளவு நாட்கள் உங்களுக்கு தேவையோ அவ்வளவு நாட்கள் வரைக்கும் நீங்கள் சொல்கிற வரைக்கும் ஆங்கிலம் அப்படிங்கிறது ஒரு கூடுதல் இணைப்பு மொழியாக, கூடுதல் அலுவல் மொழியாக நமக்கு இருந்து கொண்டே தான் இருக்கும் அப்படின்னு அன்றைய பிரதமர் மீண்டும் வாக்குறுதி அளித்த பிறகுதான் அந்த போராட்டம் சற்று தணிகிறது. அதுக்கப்புறம் என்ன, 1967 தேர்தல் வருகிறது. அந்த தேர்தலில் அண்ணாதுரை அவர்கள் தலைமையில் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியையும் பிடிக்கிறது. 67 ஆட்சியை பிடிக்கிறாங்க. 68 தேசிய கல்விக் கொள்கை அப்படிங்கிறது வருகிறது. நம்ம இன்றைக்கி பேசுகிறோம் இல்லையா, நியூ எஜுகேஷன் பாலிசி இந்த அரசாங்கம் 2020 கொண்டு வந்ததுன்னு. அதுக்கு முன்னாடி வந்த எஜுகேஷன் பாலிசி 1968. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, 3 மொழி கொள்கைகளை எல்லா மாநிலங்களும் எடுத்துக்கணும். அதில் ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்கள் ஹிந்தி, ஆங்கிலம் மற்றும் வேறு ஏதாவது ஒரு பிராந்திய மொழியை 3 மொழிகளை கற்றுக் கொடுக்கணும். இது ஹிந்தி பேசுகிற மாநிலங்களுக்கு. ஹிந்தி பேசாத மாநிலங்களுக்கு அந்த மாநில மொழி, அதாவது தமிழ், அப்புறம் ஆங்கிலம், அப்புறம் 3வது மொழியாக ஹிந்தி கட்டாயம் அப்படின்னு சொல்கிறது. அதாவது ஹிந்தி பேசாத மாநிலங்களுக்கு ஹிந்தியை கட்டாயமாக்க வேண்டும் என்று 1968 தேசிய கல்விக் கொள்கை சொன்னது. கேட்கவே வேண்டாம், தமிழ்நாட்டில் அதற்கு கடுமையான எதிர்ப்பு கிளம்புகிறது. இதை தானே நாங்கள் எதிர்த்தோம் இத்தனை வருஷமாக, மீண்டும் 68 இதே விஷயம் வருகிறதே அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்ப்பு தெரிவித்ததனுடைய காரணமாக 1976 இந்த ஆட்சி மொழி சட்டத்துக்கான விதிகள் வெளியிடப்படும் போது தமிழகத்திற்கு இதிலிருந்து விலக்கு அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டது. நீங்கள் தமிழையும் ஆங்கிலத்தையும் அலுவல் மொழிகளாக பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன விலக்கு அந்த ரூல்ஸில் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறத பார்க்குறோம். அன்று தொடங்கி இன்று வரைக்கும் தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை அப்படிங்கிறது தான் தொடர்ந்து இருந்து வருகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்புறம் திருப்பி பிரச்சனை எப்போ தொடங்குது, 2019 அந்த 68 கொண்டு வந்த அந்த கல்விக் கொள்கையை ரொம்ப நாளாக இருக்குது, 68 இருக்குது, நம்ம இந்த காலத்துக்கு ஏற்றாற் போல ஒரு புதிய தேசிய கல்விக் கொள்கையை உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி 2019 பிரதமர் மோடி அவர்கள் தலைமையிலான அரசாங்கம் ஒரு வரைவு கல்விக் கொள்கையை வெளியிடுறாங்க. அதோட டிராஃப்ட் அப்படிங்கிறது வெளியிடப்படுது. அந்த டிராஃப்டில் இதே மாதிரி ஹிந்தி கட்டாயம் 3வது மொழியாக அப்படிங்கிற விஷயம் இருக்கும்போது கடுமையான எதிர்ப்பு எழுகிறது. அதற்கு பிறகு அதை மீள்பார்வை செய்து மத்திய அரசாங்கம் அதில் ஒரு சின்ன திருத்தம் கொண்டு வராங்க. என்ன திருத்தம்னா, 2020 வரக்கூடிய நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில் ஃபைனல் டிராஃப்ட் முதல் வரைவில் அப்படி இருந்து ஹிந்தி கட்டாயம்ங்கிற மாதிரி இருந்தது. 2020 அவங்க ஃபைனல் வெர்ஷன் கொண்டு வரும்போது அதில் ஒரு சின்ன மாற்றம் என்ன பண்ணுறாங்கன்னா, உங்கள் தாய்மொழி தமிழ் ப்ளஸ் 2வது மொழி ஆங்கிலம் ப்ளஸ் 3வது மொழி ஏதாவது ஒரு இந்திய மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஹிந்தி தான் நாங்கள் ஹிந்தி தான் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நாங்கள் சொல்லலை. ஏதோ ஒரு இந்திய மொழியை நீங்கள் படிச்சுக்கோங்க, கன்னடமோ மலையாளமோ தெலுங்கோ எந்த மொழி வேணாலும் நீங்கள் படிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான மாற்றத்தை அதில் கொண்டு வந்து இப்போ உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் தொடர்ந்து தமிழ்நாட்டிலேருந்து வரக்கூடிய எதிர்ப்பு என்னென்னா, நீங்கள் என்ன தான் ஹிந்தி இல்லைன்னு சொன்னாலும் இது கொல்லைப்புறம் வழியாக ஹிந்தியை கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சி தான், இதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது, நாங்கள் 2 மொழியில் நல்லா தானே பண்ணிக்கிட்டு இருக்கோம், எதுக்கு இப்போ 3வது மொழி அப்படின்னு தொடர்ந்து இங்கே இருக்கக்கூடிய திமுக, அதிமுக உள்ளிட்ட பல்வேறு தமிழக கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டே வருகிறார்கள்னு பார்க்குறோம். இவங்க சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரியே 2019 பட்ஜெட்டில் பார்த்தோமானால் ஹிந்தி பேசாத மாநிலங்களில் ஹிந்தி ஆசிரியர்களை நியமிப்பதற்கான நிதி ஒதுக்கீடு அப்படின்னு சொல்லி மத்திய அரசாங்கம் கூடுதல் நிதி ஒதுக்கீடு பண்ணுறாங்க. அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்களா, பார்த்தீங்களா, நீங்கள் ஹிந்திக்கு தான் ஹிந்தி ஆசிரியர்களுக்கு தான் நீங்கள் நிதி ஒதுக்குறீங்க, அப்போ நீங்கள் 3வது மொழின்னு கொல்லைப்புறமாக ஹிந்தியை தான் கொண்டு வர பார்க்குறீங்க அப்படின்னு தமிழக கட்சிகள்
மீண்டும் எதிர்ப்பு தெரிவிக்கின்றார்கள். மறுபக்கம் மத்திய அரசு என்ன கேள்வி கேட்கிறது? மத்திய அரசு நடத்தக்கூடிய கேந்திர வித்யாலயா போன்ற பள்ளிகளாக இருக்கட்டும், இல்லை சிபிஎஸ்இ பள்ளிகளாக இருக்கட்டும், இதே தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கை பயன்படுத்தப்படுகிறது, அங்கே அமலில் தானே இருக்குது. அப்போ ஏன் தமிழக அரசு நடத்தக்கூடிய அரசு பள்ளிகளில் மட்டும் நீங்கள் மறுக்கிறீங்க அப்படின்னு அவங்க கேட்க, இல்லை கேந்திர வித்யாலயாவில் நீங்கள் சொல்லித்தரீங்களா? இல்லையே, அங்கே தமிழ் இல்லையே அப்படின்னு சொல்லி இவங்க பதில் சொல்ல, அதுக்கப்புறம் உங்களுடைய அரசியல் தலைவர்கள்லாம் ஏன் சிபிஎஸ்இ பள்ளிகள் நடத்துகிறாங்கன்னு பாஜக மாநில தலைவர் கேட்க, இப்படி மாறி மாறி இது ஒரு அரசியல் போராக, வார்த்தை போராக மாறிக்கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். கொள்கை அளவில் பல இருமொழி கொள்கை அப்படிங்கிற கொள்கை நமக்கு இருந்தாலும் கூட நாங்கள் ஹிந்தி திணிப்பை தான் எதிர்க்கிறோமே தவிர ஹிந்தி என்கிற மொழியை எதிர்க்கவில்லை என்று தமிழக அரசு பல்வேறு கட்டங்களில் தொடர்ந்து தெரிவித்துக் கொண்டே வந்திருக்கிறது. அதற்கு ஏற்ற மாதிரி நம்ம பார்த்தோம்னா ஹிந்தி பிரச்சார சபா மூலமாக ஹிந்தி கற்பவர்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருகிறது. தென் மாநிலங்கள்லேயே நாம் அதில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அதற்கெல்லாம் நாங்கள் தமிழ்நாட்டில் தடை செய்யலையே அப்படிங்கிறது தமிழக அரசினுடைய வாதமாக இருக்கின்றது. எது எப்படி இருந்தாலும் இது இன்றைக்கு பாலிசிங்கிறத தாண்டி, மொழிக் கொள்கை அப்படிங்கிறத தாண்டி ஒரு பெரும் அரசியல் போராகவும் மாறி இருக்கிறத பார்க்குறோம். கல்வியாளர்களுடைய பார்வையில் கல்வி அப்படிங்கிறது நம்ம நாட்டுக்கு ரொம்ப முக்கியம். கல்விக்கு கிடைக்க வேண்டிய நிதி அப்படிங்கிறதும் தமிழ்நாட்டுக்கு ரொம்ப முக்கியம். அப்போது இதை ஒரு அரசியல் பிரச்சனையாக தொடர்ந்து கொண்டே இருக்கக்கூடியதை மத்திய மாநில அரசுகள் பேசி சீக்கிரம் ஒரு முடிவுக்கு வந்தாங்கன்னா மாணவர்கள் பயன்பெறுவாங்க அப்படிங்கிறது தான் கல்வியாளர்கள் சொல்கிற கருத்தாக நம்ம. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.